கடவுளை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸும் பண்ணலாம், பல பிசினஸும் பண்ணலாம். கடவுளை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா எல்லா காரியத்தையும் இதுக்கு லிமிட்ஸ்க்கு மேல நீங்க லிமிட்டே இல்லாத ஒரு விசுவாசிக்கிறதுனால நீங்க அப்படி கேட்கறீங்க. அப்படிதானே? நம்ம பிச்சைக்காரங்கிட்ட போய் 100 ரூபாய் கேட்கல, நம்ம கோடீஸ்வரர்களுக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறோம். அதுதான் விஷயம். ஆண்டவர் பலமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். ஆதியாகமம், சீக்கிரமா போய் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 33ல இருந்து 35 வரைக்கும் வாசிங்க. யாக்கோபு அதைக் கண்டு, இது என் குமாரனுடைய அங்கியான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பற்றிக் கொண்டது. யோசேப்பு தீருண்டு போனான் என உணர்ந்து தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டை கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லோரும் ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். இப்ப என்ன நடக்குதுன்னா, இது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன். எப்படின்னா, ஒரு பிள்ளை உயிரோட இருக்கு, பட் ஆனா மிச்ச 11 பிள்ளைகளும் அமைதியா இருக்காங்க. இவங்க பிளான் பண்ணி அந்த பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தகப்பன் எனக்கு இது நான் நினைச்சு பார்ப்பேன். அதாவது இதுல என்னன்னா, யாக்கோபு அழுகிறது கூட பெரிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம, கடவுள் யாக்கோபு கேட்காம தரிசனமாகி, யாக்கோபு கேட்காம மேல நின்று நான் கர்த்தர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி தேவ தூதர்களோடு இத்தனை கமிட்மெண்ட்ல இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு காரியத்துல மிஸ் ஆகுது. எப்படின்னா, பிள்ளை வந்து போய் சொல்றாங்க, யோசேப்பு செத்து போயிட்டான் யாக்கோபு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு ஃபீல் பண்ணி இதுல எனக்கு அதுல பெரிய விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னே தெரியல. அவங்க வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. அது வாசிங்களேன், 37ஆம் அதிகாரம் அது வாசிங்க. அவர் பிள்ளைகள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்களாம். 37, 35ல அவனுடைய குமாரர் எப்படின்னா, இவங்களே வித்துட்டு வந்து அவங்களே ஆறுதல் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய நடிப்புக்காரங்களா இருப்பாங்க பாத்தீங்களா. சில பேர் நம்ம பிள்ளைங்களா நடிப்பாங்க பாத்தீங்களா. அது மாதிரி இவங்க அந்த காலம் எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு நடிப்பு நடிச்சிருக்காங்க. யாக்கோபிட்ட போய் அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்கப்பா, உலகத்துல இப்படி நீங்க எல்லாம் 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டு அழகா எவ்வளவு வந்து அந்த வித்து சாப்பிட்டுட்டு நீங்க வந்து அழுகிறத தாங்காம சரி ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆறுதல் சொல்றாங்களாம். எல்லாத்துக்கும் நடக்கிறது தானே. நல்ல கவனிங்க, இது ஒரு வேடிக்கையா பார்த்தாலும் இது ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு நடந்துச்சுன்னா ரைட்டுங்களாம். பட் யாக்கோபு அப்படி கிடையாது. அவன் தேவனுடைய மனுஷன். ஒரு இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு வம்சத்தை கர்த்தர் யாக்கோபை கொண்டுதான் கிரியேட் பண்றாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய சூழ்நிலை. நான் உங்களுக்கு சொல்றேன், இப்படிப்பட்ட காரணமே இல்லாம ஒரு முன்னிலைமையை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் வெயிட் பண்ணாரு. நல்லா கவனிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். ஆண்டவர்கிட்ட எத்தனையோ முறை யாக்கோபு கேட்காம வந்து பேசுவார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், எத்தனையோ சொல்லுவேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட வர்றேன், நான் உன் கூட பேசுறேன், இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு மனுஷன் இத்தனை வருஷமா காரணம் இல்லாம அழுகிறானா, அவங்கிட்ட போய் யாக்கோபு நீ அழாத, உன் பிள்ளை யோசேப்பு உயிரோட இருக்கான்னு சொல்லாம இருக்கிற பாருங்களேன். அவர் அவ்வளோ யோசிச்சு பார்த்தா அப்படித்தானே. அப்ப லவ் என்ன செஞ்சிருக்குன்னா, லவ் என்ன செய்யும், கிரியை செய்யணும். அப்படித்தானே. கிரியை செய்யல, ஒரு சில வருஷங்கள் வரைக்கும் அமைதியா போறாரு. இவரும் யாக்கோபு என் பிள்ளை எனக்கு அதை விட நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இவங்க ஆறுதல் சொல்றது மட்டுமல்ல, இப்படி ஒரு வஞ்சத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு எத்தனை வருஷம் அப்பா கூட சுத்திட்டு இருந்திருக்காங்க. ரைட்டு தானே. அப்படியே நான் இப்படி சொல்றேன், உங்க பிள்ளை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், வித்தியாசமா நடப்பானுங்க பாப்பீங்களா. இங்க போவாங்க, அங்க போவாங்க, அங்க போவாங்க, என்ன செய்வாங்க, என்ன இல்ல என் பையன் அங்க மேலே கேட்பான், என் பையன் என்னப்பா உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுமா கேட்டானா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கறான் விஷயம் தானே. அவன் சும்மா வந்து கேட்பான், எங்க எதையும் ஹெல்ப் பண்ணணுமாப்பா, இப்ப மீட்டிங் நடந்ததுன்னா வரப்பா கூட உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணணுமா அடிப்பான். நீ ஒண்ணு நான் நினைப்பேன், இவன் கேட்கறதுல ஒரு உள்நோக்கம் இருக்குது. எனக்கு இவங்க எவ்வளவு பெரிய கல்லெஞ்சுக்காரங்க, எத்தனை பேரு அத்தனை கடாக்கள் மாதிரி, இந்த கடா குமாருங்கிற மாதிரி 11 பேர் சுத்தி வந்திருக்காங்க. யாக்கோபு கூட சுத்தி வந்து அவன் அழுகும் போதெல்லாம் அதெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா, அவங்க நினைப்பாங்க யோசிப்பு நல்லா தான் இருப்பான் போலுக்கு. எவ்வளவு பெரிய, அதாவது
உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் தெரியுமா? இந்த திறமை ஆண்டவர் உண்மையிலே இவங்களை சந்ததியா உருவாக்குறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இவங்க அவ்வளவு டேலண்டான ஆட்கள். நல்ல கைகளை தட்டி உண்மையிலே ஆண்டவர் அவருக்கு தெரியுங்க. அவர் சூஸ் பண்ணவர் அவர்தான். அவரு பிறக்கும் போதே யாக்கோபு வந்து பிறந்த கடைசியில் ஆசீர்வதிப்பார். பட் நான் ஃபீல் பண்றது என்னன்னா, இவன் இந்த கேட்டகரி தான்ங்கிறது அவருக்கு நல்லா தெரியும், கடவுளுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் என்னதான் இவங்க தப்பு பண்ணாலும் அவங்களையும் ஒரு இஸ்ரவேல் புத்திரரா உருவாக்கின ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இவங்க ஒரு அதாவது அன்பு வச்ச ஒரு பர்சன் மேல இவங்க நடிக்கிறாங்க. கூட வந்துட்டு எப்படி நடிச்சிருப்பாங்க. சாப்பிடும் போது அவர் சொல்லியிருப்பார்ல, யோசிப்புங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமாப்பா நல்லா தான் இருந்திருக்கும். சரி எனக்கு உள்ளதை கொடுங்க. ஆனா எவ்வளவு பெரிய பயங்கரமான டஃப்பான இருதயம் கொண்ட மனுஷன். எத்தனை பேருக்கு அதை கற்பனை பண்ணிக்கலாம். உண்மை தெரிஞ்சு அந்த உண்மையை சொல்லவும் முடியாம, சொல்லாம இருக்கவும் முடியாம, சொல்லிட்டா யாக்கோபுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே தேய்ச்சி 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 கடைசியில வந்து ஆக்ட் பண்ணாரு. கவனிப்பேன், ஆண்டவர் வந்து யாக்கோபு கூட பேச துடிச்சுட்டே இருந்திருப்பார். யாக்கோபு கூட அப்படியே பேச துடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சீசன் வரும். அது யோசேப்பினுடைய சீசனும் ஆரம்பிக்கும், யாக்கோபுடைய சீசனும் ஆரம்பிக்கும். ஒரு பின்னிலைமையில ஆண்டவர் நல்ல கவனிங்க, நீங்க உள்ளத்துல வாஞ்சிச்ச விரும்பின காரியங்கள் ஒருவேளை அது புதைக்கப்பட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உங்களுக்கு நீங்க விரும்பின காரியங்கள், உங்க பிள்ளைகளுக்கு நடக்கணுங்கிற காரியங்களை பிசாசு நீங்க புதைச்சி வைக்கிற அளவுக்கு கிரியை செஞ்சிருக்கலாம். பட் நான் உங்களுக்கு சொல்றேன், கடவுள் வந்து ஒரு சீசனை உண்டாக்குனான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீசன் எப்படின்னா, புதைக்கப்பட்ட பொருட்களையும் புதைக்கப்பட்ட காரியங்களையும் தோண்டி எடுத்து, வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல, வாக்குத்தத்தங்களை பெற்றவனை தேவன் மரித்தோரிலும் இருந்து எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த வசனத்தினுடைய டெப்த் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. எப்படி தெரியுமா? நீ வாக்குத்தத்தத்தை பெற்றுட்ட அப்படின்னா உன் மேல மரணம் கிரியை செஞ்சாலும் அந்த மரணத்தின் மேல மரணத்தை ஜெயித்து கிரியை செய்வார். நல்ல கைகளை தட்டி இந்த கூட்டத்தில் இந்த சத்தத்தை கேட்டு இருக்கிற உங்க மேலையும் என் மேலையும் நான் எடுக்கிற காரியம், மரணத்தின் வல்லமைகளை விட உங்களையும் என்னையும் உருவாக்கினவருடைய வல்லமை பெரியது. யாக்கோபு அது ஃபீல் பண்ணிட்டே இருக்க. ஒரு சீசன் வருது, ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ட்ரி கொடுக்கிறார். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 26, 27 எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 45, 26, 27. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்றும் அவன் எகிப்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்றும் அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் பார்க்கும் பொழுதும், அவர் தகப்பனுடைய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. இப்ப நான் சொல்லும் போதே சில பேருடைய ஆவி உயிர்ப்பிக்கும். ஏன் தெரியுமா? யாக்கோபினுடைய ஆவி ஃபர்ஸ்ட் ஏன் உயிர்த்தது தெரியுமா? அவன் கற்பனையில நினைச்சு மறந்து போனது நடக்க போகும்போது ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஆவியில உணர்வீங்க. அவன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் ஆவியில உணர்த்துவார். ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒரு ஆவியில ஒரு சின்ன கில்ட் அடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி நல்லது ஏதோ ஒன்று நடக்க போகும்போது, ஏதோ ஒரு பிளெஸிங்கை கர்த்தர் வைக்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யுது? யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்தது. உயிர்த்த உடனே அதே ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 2, 3, 4 யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இப்ப நான் சொல்ல போற வேர்டை நல்ல நோட் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், போக வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், திரும்பவும் வர பண்ணுவேன். நல்ல கைகளை தட்டி கட்டுறேன். லவ் எப்படி வெளிப்படும் தெரியுமா? இதெல்லாம் சும்மா படிப்பீங்க. லவ்ல படிச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷன் துடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தனுக்காக, போயிட்டானே 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 போயிட்டானே. அப்ப ஆண்டவர் சொல்லுவார்,
இவன் யோசேப்பு உயிரோட இருக்கிறான்னு சொன்னா கூட என் பிள்ளைக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷம் கம்மியா தான் இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், அவன் உன் கண்களை ஓடுவா. யாக்கோபு, நீ சாகும் போது உன் பிள்ளையோட நல்ல கைகளை தட்டி இதாவது நீங்க ஆண்டவர் வந்து அவ்வளவு விரும்புனீங்கன்னா இந்த வசனம்லாம் அழகா தெரியும். அவர் சொல்றாரு, யாக்கோபு அதுக்கு தானே, அதாவது அழகா ஏதோ ஒரு இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரிதான். அது மாதிரி நீ எதுக்கு ஆசைப்பட்ட? உன் பிள்ளையோட இருக்கணுங்கிறதுக்காக தானே. எதுக்கு ஆசைப்பட்ட? உன் பிள்ளையோட வாழணுங்கிறதுக்காக தானே. நீ போ, நான் உன் கூட வருவேன். நீ அங்க சாகும் போது உன் பாடி இங்க வரும், பட் உன் பிள்ளை கொண்டு வருவான். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. ஓ ஆண்டவர் எவ்வளவு நல்லவருங்க. பைபிள் சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தெரியுமா? ஆதியாகமத்துல நீங்க 36ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். யோசேப்புக்கு 17 வயதாக இருக்கும் பொழுது யாக்கோபை விட்டு பிரிவான். பட் ஆனா ஆதியாகமத்துல அந்த 46ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், யாக்கோபு யோசேப்போட 17 வருஷம் எகிப்துல இருப்பான். நல்ல கைகளை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. கவுண்டிங் கரெக்டா இருக்குங்க. 17 வருஷம் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த 17 வருஷத்துல யாக்கோபு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரோ அந்த சந்தோஷத்தை 2 மடங்கு திரும்பி யாக்கோபு யோசேப்பு கூட முதல்ல இருக்கும் போது ஒரு மாதிரி ட்ரையா தான் இருந்திருக்கும். பட் ஆனா என் புள்ள இருக்கிற இடத்துக்கு நான் போகும்போது எகிப்துல என் பிள்ளை வச்சிருக்கிற ஸ்டேஜ், எகிப்துல என் பிள்ளைய வச்சிருக்கேன். நான் சில பேர் மேல ப்ராப்பர்ட்டியா பேசுறேன். ஒரு சில வருஷங்கள் உங்க பிள்ளைகள் நீங்க இருக்க போற ஸ்தானத்தை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. எத்தனை பேர் நிச்சயம் பண்றீங்க தெரியல. யாருக்கோ சொல்றாங்க நீங்க விட்டுருங்க. பட் நான் எனக்கு என் ஃபேமிலிக்கு இருக்கிறேன். என் பிள்ளைகள் அப்படி இருக்கும் போது இந்த பொசிஷனை நான் பாக்குறது தானே இவ்வளவு நாள். அந்த பொசிஷனை நீங்க பாக்குற வரைக்கும் உங்க ரத்த ஓட்டம் ஓடும். நல்ல கைகளை தட்டி அடிப்பாரு. சரியா? இந்த மெசேஜும் சும்மா வர, அதாவது எப்படின்னா அவருடைய லவ்ல அப்படியே டிராவல் பண்ண நினைச்சுக்கோங்களேன். அதாவது அவர் நினைச்சு பார்க்கும்போது நம்மலாம் வந்து அடிச்சு யோசிப்போம், ஏதாவது பாட்டு வந்துருமோ அப்படி நீங்க நினைக்க கூடாது. பூரண அன்பு பயத்தை குறைஞ்சிடும். ஏன் பயம் இருக்கு தெரியுமா? அவர் மேல உங்களுக்கு அன்பு கம்மியா இருக்கு. அதான் விஷயம். அதனாலதான் ஏதாவது நடந்துருமோ ஒரு அன்பு செலுத்திட்டீங்கன்னா என்ன நடக்க போகுது? இதுவரைக்கும் நடந்துடாததான் இப்ப நடக்க போகுது. அதெல்லாம் காட்டில ஒருத்தர் என்ன நேசிக்கிறாருங்க. நல்ல கைகளை தட்டி எவ்வளவு அன்பு. யாக்கோபை எகிப்துல வச்சு பிசாசுக்கு முன்பதாக அவர் கொடுக்கிற ரிவெஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். 14 வருஷம் இல்ல, 18 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் நான் பிள்ளையோட யாக்கோபு சந்தோஷத்தை அனுபவிச்சாரோ அந்த சந்தோஷம் இல்ல. அப்ப யோசேப்புக்கு யாக்கோபு சாப்பாடு போட்டிருப்பாரு. அப்படித்தானே? தன் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து வளர்த்திருப்பாரு. கர்த்தர் ஒரு பின்னலுமை கொடுக்கும் போது தன் பிள்ளை கையால யாக்கோபு சாப்பிட வச்சு, அதை விட என்ன தெரியுமா? என் பிள்ளை எனக்கு சோறு போடலைங்க, ஒரு தேசத்துக்கே சோறு போடுறான். நல்ல கைகளை தட்டி ஒரு தகப்பன் ஒரு தாயினுடைய ஸ்டேஜில் இருந்தா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். நீங்க இப்ப நினைக்கிறீங்க என் பிள்ளை தடுமாறிட்டு இருக்கான், என் பிள்ளை பதறான், என் பிள்ளை பயப்படுறான். உங்களுக்கு நான் சொல்றேன், அவன் அநேகருக்கு ஆறுதலா இருக்கிறத உங்க கண்கள் பார்க்கும். எத்தனை பேர் துதிக்கிற பிள்ளைங்க, ரிசீவ் பண்ற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி உன் பிள்ளை நல்லா இருக்கணும் நீ நினைக்கிற கரெக்ட் தான். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், உன் பிள்ளை நல்லா இருக்கிறத நீ பாக்குறத விட அநேகரை நல்லா வச்சிருக்கிறத நீ பாப்ப. நல்ல கைகளை தட்டி இது நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. யோசேப்ப அவன் ஆர்டினரியா பார்த்திருந்தா ஒண்ணு இருந்திருக்கான், பிரமிச்சுட்டா. அப்படின்னா என் வாழ்க்கையில நான் பேரகாட் செருப்பு போட்டிருந்தேன், ஆனா நீ ஒரு நாளைக்கே செருப்ப மாத்திர. அதுதான் விஷயம் வந்து அதுதான். அப்படின்னா நான் என்னதான் கடவுள் என் கூட பேசினாரு, என் கூட பழகினாரு, நடந்தாரு, ஓடினாரு, என்னதான் சொன்னாலும் என்னால ஒரு லிமிட்டுக்கு மேல தாண்ட முடியல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதாவது உங்களுக்கு எதையும் சொல்றேன், உங்க சத்துக்கு நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது உங்களுக்கு பெரிய டார்கெட்டா இருக்கும். ஆனா உங்க பிள்ளை 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவழிச்சா எப்படி இருக்கும்? நல்ல கைகளை தட்டி அதுதான் நடந்துச்சு. யாக்கோபு யோசேப்பிட்ட இருக்கும்போது சும்மா ஆர்டினரி. அவனுக்கு கொடுத்தது ஒரு பலவரண அங்கேயே பல நாள் பிளான் போட்டு தச்சு கொடுத்துருப்பான். அப்படித்தானே? ஆனா யோசேப்பு அரண்மனையில இருக்கும் போது ஒரு தடவை போட்ட ட்ரெஸ் எல்லாம் இனிமேல் போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட கிருபைய இங்க பாருங்க, அதெல்லாம்
ஒரு ஜோக்குன்னு அவன் ரசிச்சு எழுதியிருக்கான். பட் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? இதுதான் ரியல். இதுதான் ஒரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம். ஆண்டவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் ஒரு நாள் இல்ல பல வருடம் இப்படி பைபிள் சொல்லு. இயேசு சொல்வாரு, மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷர்கள் அரண்மனையில் இருப்பார்கள். அப்ப அரண்மனையில் இருக்கிற யோசேப்பு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டான். மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனாய் உலாவும் போது அவன் என் பிள்ளைய பார்க்கும் போது இதெல்லாம் எனக்கு கற்பனை பண்ணி பார்த்தா ஒரு வண்டி வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டம். அப்படித்தானே? யாக்கோபு நினைச்சிருந்தா கூட ஒரு வண்டி வாங்கியிருக்க முடியாது. பட் ஆனா ஒவ்வொரு நாளும் ரதத்தை மாற்றுகிற ஆளா யோசேப்பு. எத்தனை பேர் நான் உங்களுக்கு சொல்றேன், இதுவரையிலும் நீங்க நிறைய ஓடுனீங்க. இப்ப நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். நான் சொல்றது எப்படின்னா, இது பைபிளுடைய வேர்டா இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்கா என் ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, ஊழியத்துக்குள்ள, வேலைக்குள்ள எல்லாவற்றுக்குள்ளும் கிரியை செய்யணும்னு நினைக்கிற பிள்ளைங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், இது எனக்கு நடக்கும் 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 நடக்கும். அப்படின்னா ஒரு காலத்துல நான் ராஜபாளையம் போறதே பெரிய டார்கெட்டா இருக்கு. எனக்கு உண்மைதான். ஒரு காலத்துல நான் ராஜபாளையம் போயிட்டு வந்தா டயர்ட் ஆயிடுவேன். ஆனா இப்ப நான் இங்கிருந்து கோயம்புத்தூர் போய் அங்க வேலை பார்க்கறேன், அங்கிருந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே வேலை பார்க்கறேன். காரணம் என்ன தெரியுமா? போகும்போது ஒரு பிரசன்னம், வரும்போது ஒரு பிரசன்னம், இருக்கும் போது ஒரு பிரசன்னம், படுக்கும் போது ஒரு பிரசன்னம், செடிக்கும் போது ஒரு பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை நீங்க ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சீங்க, பிசாசு உங்களுக்கு பெருசா தெரிய மாட்டான், மனுஷங்க பெருசா தெரிய மாட்டாங்க. அவங்க என்ன பேசுறாங்க, எவன் பேசுனா என்ன? ஆண்டவர் சொல்லுவா, பின்னிலைமையை நான் அத்தாரிட்டி கொடுத்து கேரண்டி கொடுத்து சீல் பண்ணும்போது அதை மாற்ற எந்த சிக்னேச்சரால முடியாது. இந்த வேலை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்க மேல நான் வைக்கிற ஒரு கிருபை என்ன தெரியுமா? பின்னிலைமையின் ஆசீர்வாதம். இந்த 17 வருஷம் பெரிய விஷயம் இல்லைங்க. யாக்கோபு போய் வச்சா பார்த்தீங்களா? 17 வருஷம். அதுதான் பெரிய விஷயம். அதுதான் பெரிய விஷயம். அதுதான் பெரிய. அதனாலதான் பைபிள் இவன் கிளம்புறதுக்கு முன்னாடியே கர்த்தர் பேசுற. என் பிள்ளைய பார்க்க போறேன்னு நினைக்கிற இல்லை யாக்கோபு, நீ அங்கதான் மரிப்ப. மரிக்கும் போது ரூபன், சிமியோன், இசாக்கார், செபுலோன் எவனும் கண்களை மூட மாட்டான். நீ உயிரே வச்சிருந்த யோசேப்பு தான் அவன் கண்களை மூடுவான். அதனுடைய டெத்தே அதுதான். தெரியுமா உங்களுக்கு? நீங்க எத்தனை பிள்ளைங்க இருந்துக்கலாம், அவன் எல்லாம் பைபிள் சொல்லுது, எல்லா பிள்ளைகளை விட யோசேப்பின் மேல் பட்சமா இருந்தான். அப்படின்னா அவருடைய லவ் என்ன தெரியுமா? உங்களுக்கு எதை சொன்னா சந்தோஷப்படுவீங்கன்னு அவருக்கு தெரியும், எதை செஞ்சா சந்தோஷப்படுவீங்கன்னு தெரியும். அவர் சொல்லுவார், சொன்னதை செய்வார், அவர் சொல்லாததையும் செய்ய போகிறார். நல்ல கைகளை கட்டி அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா கர்த்தருடைய சமூகத்துல? எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம். ஒரு பின்னிலைமையின் ஆசீர்வாதத்தை, ஒரு பின்னிலைமையின் கிருபையை, ஒரு பின்னிலைமையின் மகிமை